ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து ஆசையாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஜெக்ட் ஏதாவது பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டை எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். உங்களோட லேப்டாப் இல்லை ஃபோனில் ஏதோ ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும், எந்த ஆப்புமே தேவையில்லை. ஸோ நம்ம ஈஸியாக பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது வந்து லேப்டாப்பில் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஃபோனில் இருந்தாலும் ஏதோ ஒரு ப்ரௌசர் இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து cleanup.pictures போடுங்க. cleanup.pictures போட்டுட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்பே ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஆர் ட்ராக் அண்ட் இமேஜ் ஃபைல் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் தானே, எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை மாதிரி உங்கள் ஃபோனில் இல்லை உங்கள் லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்ட் தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரியே இந்த இந்த வெப்பில் போயிட்டு இதே மாதிரி நீங்களும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.